ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அதனால கண்டிப்பா வீடியோ 10 நிமிஷம் ஆயிடுது. நீங்க 1.5 மோட்லயாவது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சாலும் கேட்டுருங்க. மிஸ் பண்ண வேண்டாம். நிறைய முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் அதுல இருக்கு. முழுசா கேளுங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு நாம எதை பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது பிராமணர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னன்னா இதை பத்தி தான், ஜலபாத்திரம். சொம்ப பத்தி தான் பார்க்க போறோம். சொம்புன்னு இல்ல, பொதுவா ஜலபாத்திரத்தை பத்தி. ஜலபாத்திரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. ஒரு பிராமணன் எப்பயுமே ஜலபாத்திரத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். சதோதகி அப்படிங்குவா. உதகம் இந்த ஜலபாத்திரத்தோட எப்பயுமே இருக்கணும். ஏன்னா இது ஏதோ நமக்கு சந்தியாவனம் பண்ணும்போது மட்டும் தேவைப்படுறது அப்படின்னு எடுத்து நம்ம தள்ளி வைக்க முடியாது. ஆச்சமனம்ங்கிறது ஒரு சுத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு கர்மா. ஆனா பலனை பார்த்தாக்க பெரிய விஷயம். சுத்தியை கொடுக்கறது, புண்ணியத்தை கொடுக்கறது, பாபக்ஷயம் ஏற்படுறது அப்படிலாம் இருக்கு. அதை பத்தி தனியா பார்ப்போம். இருந்தாலும் அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது இந்த ஜலபாத்திரம் தான். பொதுவாவே இந்த ஜலபாத்திரம்ங்கிறது வைத்திக ரீதியா பார்ப்போம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, முன்னாள் எப்பயுமே எல்லாரும் கையில வச்சுட்டு இருப்பா. அனுஷ்டானத்துக்குன்னு மட்டும் இல்ல, அவளுடைய வாழ்க்கையே அப்படிதான் இருக்கும். காலையில இருந்தா அனுஷ்டானம் பண்றது, அப்புறம் அக்னி காரியங்கள்லாம் பண்றது, அக்னி சன்னிதியில ஜப்பம் பண்றது, அதுக்கப்புறம் பிரம்ம யஜ்யம்னு சொல்லி வேதத்துல நித்தியம் ஒவ்வொரு பிரச்சனை சொல்லிட்டு வருது, அதுக்கப்புறம் அத்தியாபனம் பண்றது, இப்படிதான் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் போதும் இது பக்கத்திலேயே இருக்கும். நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த ஜலபாத்திரத்துல அவன் மந்திர ஜபம் பண்ணும்போது, வேத பாராயணம் பண்ணும்போது, மிச்ச வைதிக காரியக்கிரமங்கள்லாம் பண்ணும்போது இதுக்குள்ள இருக்கிற அந்த ஜலம் அதுல அதோட ஒரு சூக்ஷ்மமான ஒரு அம்சம் இருக்குன்னு தெரியவாடலாம். நான் ஜலத்துல வாட்டர்ல எலக்ட்ரிசிட்டி இருக்கு, பெரிய இரும்பாவே இருந்தாலும் தண்ணி பட்டா துரு பிடிக்கிறது, அது பல வருஷங்களானா அந்த இரும்பையே உதுத்து தள்ளுற பவர் இருக்கு இதுக்கு. தண்ணி இல்லைன்னா எல்லாம் இல்ல, தண்ணியில என்னென்ன இருக்கு இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமா அந்த தண்ணிக்கே அப்படி இருக்குன்னா, ஒரு வைதிகன் கையில இருக்கிற ஜலபாத்திரத்துக்கு இன்னும் விசேஷம் ஜாஸ்தி. அதுல இருக்கிற ஜலத்துக்கு இன்னும் நீங்க சொன்னீங்களா, அந்த அகஸ்தியர் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கமண்டலூர்ல அடக்கிட்டார். சங்கராச்சாரியாரை பத்தி சொல்லும் போது கூட நர்மதையில பெரிய பிரவாகம் ஏற்படும் போது கமண்டலூர்ல நர்மதா நதியை அடக்கிட்டார்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சன்னியாசிகளுக்கு முதற்கொண்டு அந்த கமண்டலூர்னு அது ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே நீங்க பார்த்தா தெரியும், இது அனுஷ்டானத்துக்கு வச்சிருக்கிற இருக்கிற பாத்திரம் எப்பயும் இப்படி மூடியெல்லாம் இருக்காது. அது சொம்பு இருக்கும், உத்தரணி இருக்கும். இந்த உத்தரணி ரொம்ப மேண்டட்ரியான ஒரு விஷயம். ஏன்னா இதை இப்படியே சரிச்சு எடுத்துட்டோம்னா மிச்ச ஜலம் அதுக்கு ஒரு தோய சேஷம்னு ஒரு தோஷம் இருக்குங்கிற பெரியவாள், ரொம்ப பெரியவாள்லாம் சொல்றா. இப்படி நம்ம சரிச்சு இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஜலம் அனர்ஹமாயிருது. அதனால இன்னொன்னு இந்த மாதிரி உத்தரணி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இதுலயே இன்னொரு முகம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஒண்ணு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இதுல இன்னொன்னு இருக்கு, இன்னொரு முகம், முக்கின்னு பேர். இதுல ஏன் இந்த தோய சேஷம் வராதுன்னா, இது அப்படி சரிச்சா அடியில இருக்கிற ஜலம் தான் முதல்ல கீழே விடும், மேல இருக்கிற ஜலம் அடியில போயிடும். அது ஒரு சம்பிரதாயமா சொல்லிக்கிறா. அதனால இதுக்கு தோய சேஷம் கிடையாது, உத்தரணி தேவையில்லை அப்படின்ட்டு. இதை மாதிரி எங்கெங்கெல்லாமோ விற்கிறான்னு சொல்லி நிறைய பேர் பணத்தை கட்டி ஏமாறுறா. கண்டிப்பா இது ரொம்ப ஆன்டிக்கான ஒரு விஷயங்கள்லாம் அவ்வளோ சுலபத்துல கிடைக்காது. 1500 ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கு. அதெல்லாம் கிடைக்காது. ரொம்ப ஏமாறாதீங்க. பட் முயற்சி பண்ணி பாருங்க, இருக்கட்டும். ஆனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்கெட்ல இருக்கு, அதை கூட வாங்கி வச்சுக்கலாம். அப்போ இந்த ரொம்ப படங்கள் எல்லாம் பார்த்தாலோ இல்ல கதைகள் எல்லாம் புராணங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா, மகரிஷிகள்லாம் இருந்தா அப்படி இப்படி ஜலத்தை கையில எடுப்பா, மந்திரத்தை சொல்லி இப்படி தெளிச்சிருவா. பார்த்தா சாபம் கொடுக்கறதுனால இதுதான், வரம் கொடுக்கறதுனால இதுதான், தானம் பண்றதுனால இதுதான், தாரவாத்து கொடுத்தாலும் இதுதான், எல்லாத்துக்கும். அப்போ இந்த ஜலம்ங்கிறது, தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. ஜாத்தியந்திரங்கள் இருக்கிற மனுஷாளுக்கு மண்ணு, நமக்குமே ஆபத்காலத்துல தீர்த்தம் எங்கேயும் கிடைக்கலன்னா டக்குன்னு அந்த மண்ணை எடுத்து அர்க்கியம் கொடுத்து சந்தியாவந்தனத்தையும் முடிக்கலாம்னு இருக்கு. இத்தனை மனுஷால் எல்லாம் பார்த்தாக்க தெரியும், அவளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு கேடு நடந்துருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ண முடியும்? உட்காந்து மந்திர ஜபம் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண மாட்டான். மண்ணை வாரி தூத்திடுவானா. நீ உருப்படவே, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இப்படி மண்ணை வாரி இப்படி வீசிடுவானா அவள் நினைச்சிட்டு. இவாளுடைய கஷ்டம்ங்கிறது உண்மையா இருக்கிற பட்சத்துல இந்த மண்ணவாரி வீசினதே அவனுக்கு பிரம்மாஸ்திரமா போய் அவன் குடியை கெடுத்துரும்னுவா பெரியவாள்லாம். அந்த மாதிரி நீ கூட கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல பாத்துருக்கலாம். அத மாதிரி ஒரு பிராமணனுக்கு விப்ரபூஷணம் அப்படின்னு அதை சொல்றா, இல்லைன்னா விப்ர ஆயுதம்னு வச்சுக்கலாம். இந்த உபவீதமும் சரி, சிக்கையும் சரி, ஜலபாத்திரமும் சரி, இது ரொம்ப முக்கியம். சதோபவீதினா பவ்யம் சதா பத்த சிக்கையனச்செல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சிக்கோபவீதமா இருந்திருந்தா எல்லா காரியங்களும் பண்ணணும். இது நதியில எல்லாம் போய் குளிச்சுட்டு வரவாலும் பார்த்தா தீர்த்தம் வாட்டிட்டு வரும்போது இப்படி ஒரு ஜலபாத்திரத்துல முழுசா தீர்த்தத்தை கொண்டு வருவா. இப்படி ஒரு கையில ஒரு பூர்ணமா ஒரு ஜலபாத்திரத்துல தீர்த்தம் இருந்ததுன்னா மிச்ச விஷயங்கள் ஏதாவது எதையோ மிதிக்கிறோம், யாரோ பாக்குறோம், ஏதோ மேல பட்டோம்னாலும் அந்த தீர்த்துகள்லாம் நம்ம சேராதுன்னு சொல்லுவோம். இப்படிலாம் நான் சொன்னா சில பேர் சொல்லுவா, இல்ல நான் இதே மாத்தி சில நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நாங்க அட்டாக் பண்ணாதுன்னு சொன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கிறா. அப்படி கூட நீங்க புரிஞ்சுக்கோ. அதனால வெளியில போகும்போதும் சரி, மிச்ச விஷயங்களுக்கு போகும்போதும் சரி, ரொம்ப ஒரு மேண்டட்டரியா இருக்கு பாராயணம் பண்ணும்போது எல்லாம். என்ன மாதிரி ஆசாமிகள்லாம் இப்போ நாங்க வெளியில் லௌகிக விருத்திக்கு போற வரைக்கும் இப்படி இருப்போம். அதுக்கப்புறம் திருப்பி வந்தோடனே குளிச்சுட்டு இப்படி மாறிடுவோம்.
ஆனா இன்னைக்கும் அதனால நாங்கள்லாம் வந்தது கோபம் பிடி சாமம்லாம் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு வைதிகால்லாம் இருக்கா. என் போன ஜென்ரேஷன்ல கூட செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர்னு பெரிய மகாத்மா இருந்தார். அவர் ஒரு தடவை முன்னாடிலாம் உபன்யாசத்துக்கு ஊர் ஊரா போனாக்க ஹோட்டல்ல எல்லாம் ரூம் புக் பண்ண மாட்டாங்க. அதோ அக்ரஹாரத்துல ஒரு ராத்திரி திண்ணையில நீங்க படுத்துங்கன்னு சொல்லுவார். அத மாதிரி அவரும் திண்ணையில ராத்திரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. உள்ள அந்த எஜமானன் படுத்துட்டு இருக்கார். அவருக்கு திடீர்னு ராத்திரி உடம்பெல்லாம் ரொம்ப வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லாரும் பார்த்து மாமியெல்லாம் எல்லாம் மாடியிலேருந்து வெள்ளம் வரா, எல்லாரும் வந்து பார்த்து ஐயோ இப்படி ஆயிடுத்து என்னன்னு பார்த்தா இவர் பாக்குறாரு. இவர் அந்த நேரம் பார்த்து எந்திருக்கார். எப்பயுமே கையில ஜலபாத்திரம் இருக்கு. மலமூத்திர விசர்ஜனம் பண்ணிட்டு வந்தாலும் கை காலில் மீண்டு ஆச்சமனம் பண்ணுவா பெரியவாள்லாம். மண்ணுல சுத்தி பண்ணிட்டு திருப்பி ஆச்சமனம் பண்றது ஒரு வழக்கமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் எடுத்தார், ஜலபாத்திரத்தை எடுத்தார், கையில தீர்த்தத்தை எடுத்தார். ருத்ரத்துல சில ருக்கெல்லாம் ஸ்ரீ ருத்ரத்துல சில ருக்கெல்லாம் சொல்லி தெளிச்சார். அவர் ரொம்ப நார்மலா எந்திருந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் பல கைங்கரியங்கள்லாம் பண்ணார், பகவத் கைங்கரியங்கள்லாம் பண்ணார் அனந்தராம தீட்சிதர் சொல்லி அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கா. சொன்னா கதை பெருசாயிரும். மொத்தத்துல ஜலபாத்திரம் உள்ள இருக்கிற ஜலம் ரொம்ப முக்கியம். வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாமே அப்படின்னா அதுக்கெல்லாம் சாஸ்திரம் நிறைய பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கு. ஜலபாத்திரத்துக்கு இந்தந்த உலோகத்துல முதல்ல வெங்கலம், இல்லையா வெள்ளி, இல்லையா தங்கம், ரொம்ப அதமபட்சமா பித்தளை எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டமா தேங்காய் சிரட்டை, இல்லைன்னா பூசணிக்காய அந்த அவுட்டர் லேயர் அந்த கூடு இருக்கு அதை நல்லா பதப்படுத்தி அதையும் ஜலபாத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா கமண்டலு விருட்சம்னே இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். மரத்தை பார்த்ததுல அதுல வச்சுட்டு அந்த காயை ரெண்டா குழந்தா அது வந்து கரெக்டா ஜலத்தை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அதுல வந்து ஒரு கைப்பிடிலாம் வச்சு அதுவும் வச்சுப்பான். இந்த மாதிரி உலோகங்கள்ல தான் வச்சுக்கணும்னு இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம போய் இன்னொருத்தட்ட சொம்பு கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. சில பேர்லாம் பார்த்தா மட்டத்துக்குலாம் ததிஷ ஆராதனைக்கு வருவா, அதாவது சாப்பிடறதுக்கு மட்டங்களுக்கு போறது. அந்த நேரத்துல எல்லாரும் வந்துட்டாளான்னு பார்த்தா சொம்பு கொடுங்க போய் மாத்தியானியம் பண்ணிட்டு இருந்துறேன் அப்படின்னுவா. ஒரு 10 பேர் முன்னாடி அது ஒரு பவுஷன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா தீர்த்த பாத்திரம் கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டுப்பா. அது எதுவுமே கூடாது. பர்சனலாக நாம வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் பண்ற அனுஷ்டானத்தை பல பேருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. நாம இன்சிஸ்ட் பண்ணலாம், சில பேரை பண்ணுப்பா கண்டிப்பா பண்ணணும், நம்ம பெரியவாள்லாம் பண்ணலையா அப்படின்லாம் சொல்லாமே தவிர 10 பேருக்கு மத்தியில போய் நின்றுட்டு எல்லாரும் வந்துட்டாளான்னு பார்த்து இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல மாத்தியானியமோ சந்தியானமோ பண்றது ரொம்ப பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சு. அது மாதிரி எல்லாத்துக்கும் எனிஹோ முடியலைன்னா பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய கொலை குத்தம் கிடையாது. எத்தனையோ பேர் எதெல்லாமோ வெளியில காட்டுறா, நம்ம இதை தானே காட்டுறோம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் சில நியமங்கள்லாம் சொல்லியிருக்கா இல்லையா. நம்ம 6 மணிக்கு ட்ரெயின்னா 4 மணிக்கு சந்தியானந்தம் பண்ணிட்டு அழகா போகலாம் பிராயச்சித்தத்தோட. இல்ல காலையில அங்க போய் சீக்கிரமா இறங்கிட்டோம், இல்ல இறங்குறதுக்கு லேட் ஆகுதுன்னா திருப்பி பிராயச்சித்தோடவே பண்ணலாம். இல்ல நான் உபயோகஸ்தானம் பண்ணாம இருந்ததே கிடையாதுன்னா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கிறவா யாரும் அட்வர்டைஸ் பண்ணிக்க மாட்டேன் பெருசா. இருக்கட்டும். எனிஹவ் நம்மளோடது நம்ம கிட்ட இருக்கணும். நாம யார்கிட்ட இருந்தும் போய் வாங்கிக்க கூடாது. இத நம்மளோட ஜலபாத்திரத்தை புறத்தியாருக்கு ஷேர் பண்றதையும் தவிர்க்கணும். மத்தவாழ்கிட்ட சொம்பு இருந்தா கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. நமக்குன்னு நம்ம ஒரு தனியா வச்சுட்டு இருக்கணும். அதுதான் காலங்காலம். இதெல்லாம் பார்த்தா பல வருஷமா என்கிட்ட இருக்கு. அது இருக்கிற நிலைமையை பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அத மாதிரி ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யனுக்கு தான் உபயோகிச்ச இந்த அனுஷ்டான பாத்திரத்தை ஒரு ஆசீர்வாதமா கொடுத்தாருன்னா அது கதை வேற. அந்த மாதிரி பல கதைகள் இருக்கு. ஆனா நாம போய் ஒருத்தர்ட்டேந்து கொடுங்கன்னு கேட்டு திருப்பி நாம பண்ணிட்டு திருப்பி வாழ்க்கை கொடுக்குறதோ, இதனால என்ன ஆகுது, இன்னைக்கு நாம அதுல ஜலஞ்சாப்பிட்டு வச்சிருவோம். பல இடங்களுக்கு போனா வச்சிருப்பா, எப்படி யாராவது கொண்டு வர மாட்டா, வைத்திகமா இருக்கிறவாளே சொம்பு வச்சுக்கிறது இல்லை, கொண்டு வர மாட்டாங்கிறதுக்காகவே 10 சொம்பு வாங்கி வச்சிருப்பா. இந்த அங்கோ வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருவா. நேற்று ஒரு மகா வித்வான் சொம்புல ஜலஞ்சாட்டு இருப்பார். நாளைக்கு நான் அதுல சாப்பிடுவேன், நாளைக்கு இன்னொருத்தர் சாப்பிடுவார், 4வது நாள் இன்னொரு வித்வான் கையில அது போகும். இதையே தவிர்க்கணுங்கிற பெரியவாள் தான். எப்படி நமக்குன்னு ஒரு சூண்டு வச்சுக்கிறோமோ, நமக்குன்னு ஒரு பெட்ஷீட் வச்சுக்கிறோமோ, நமக்குன்னு ஒரு தலகாணி வச்சுக்கிறோமோ, அத மாதிரி நமக்குன்னு ஒரு ஜலபாத்திரம் கண்டிப்பா இருக்கணும். இது நாம இன்னொருத்தட்டு கேட்டு வாங்கிக்க கூடாது அப்படிங்கறத நாம புரிஞ்சுப்போம். இது காப்பர்லயோ பித்தளையிலயோ வச்சுட்டேன்னா கண்டிப்பா தேய்க்கணும். புளி போட்டாதான் சுத்தி. மண்ணு புளி இல்ல சாணி புளி இதெல்லாம் போட்டு தேய்ச்சா தான் மறுநாளைக்கு அது சுத்தி. வெள்ளியில இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, தேய்க்க வேண்டாம். இன்னைக்கு நம்ம ₹1,00,000 ஐபோன் வாங்கிக்கிறோம், ஒரு வெள்ளியில பஞ்சபாத்திரம் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதனால இதெல்லாம் தேய்க்க வேண்டாம். மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி. அதனால வெள்ளியை தவிர இதுல ஒரு பெரிய ஆடம்பரம் இருக்க போறது இல்லைன்னு நான் சொல்றேன். சொன்ன விஷயம் எல்லாருக்கும் புரியும்னு நம்புறேன். கண்டிப்பா எல்லாரும் அனுஷ்டானத்தோடு இருந்தோ. ஜலபாத்திரம் கண்டிப்பா எல்லாரும் வச்சுக்கணும். ஸ்ரீமதி ராமானுஜாயமா.